மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து நம்ம ரூரல் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ட வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையோட இந்த பாலிசி நோட்ட நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இதுக்கு ஈக்குவலன்ட்டா என்ன பேர் சொல்றாங்கன்னா, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மென்ட் டிபார்ட்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சமீபத்தில தான் இந்த மகளிர் உரிமைத்துறை அப்படிங்கிற அந்த வார்த்தை சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ அதுவே நமக்கு ஆரம்பிக்கிறப்பயே அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு தமிழ்ல ஆக்சுவலி டாக்குமெண்ட் கிடைச்சது. ஓகேங்களா? தமிழ் வடிவம் அப்படின்றத குடுத்தோம் அப்படின்னா, அந்த பாலிசி நோட் அப்படிங்கிறத என்னால டவுன்லோட் பண்ண முடிஞ்சது தமிழ்ல. ஓகேவா? ஸோ கைட் பண்ணதுக்கு நன்றி. ரைட். இந்த பாலிசி நோட்ல இப்ப நம்ம தமிழ்ல பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒழுங்கா இல்ல. என்னாலயும் சரியா ஹைலைட் பண்ண முடியல இந்த பாலிசி நோட்ட. ஸோ அதனால இத நம்ம இங்கிலீஷ்ல பார்த்துட்டு, தமிழ்லயும் பார்ப்போம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள. மத்தபடி பார்த்தோம்னா, இந்த தமிழ் டாக்குமெண்ட், இங்கிலீஷ் டாக்குமெண்ட் 2மே நமக்கு பிடிஎஃப்ல குடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கு. சரிங்களா? ஸோ படிக்கிறவங்க அதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ முக்கியமா ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, பாலிசி டாக்குமெண்ட் அப்படிங்கிறது 290 பக்கங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ப முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். 290 பக்கங்களையும் படிக்கக்கூடாது. ஓகேவா? நமக்கு தேர்வு அடிப்படையில என்ன தேவையோ அத மட்டும் தான் பார்க்கணும். சரியா? நமக்கு புதுசா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, கன்டென்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்தையும் போட்டு படிக்கிறது, டீப்பா உட்கார்ந்து நான் எல்லா பாலிசி நோட்டையும் படிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? முக்கியமான சில துறைகளுடைய அந்த பாலிசி நோட்டு அதிலயுமே பார்த்தோம்னா, நமக்கு முக்கியமா தேர்வு அடிப்படையில என்ன தேவையோ அத மட்டும் படிச்சா போதும். சரிங்களா? ஸோ அந்த வகையில இந்த பாலிசி டாக்குமெண்ட் இந்த பிடிஎஃப்ல பார்த்தோம்னா, நமக்கு முக்கியமான நெறைய திட்டங்கள் இருக்கும் இல்லையா? அத மட்டும் தான் நம்ம எடுத்து பார்க்க போறோம். எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறதில்ல. ஓகேவா? ஸோ பாலிசி நோட்டோட பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும். ஸோ எடுத்து பாருங்க நீங்களும். சரியா? முதல்ல என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள பத்தின ஒரு சிறப்பான விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. "உறுதியான பெண்கள் சாதாரணமாக பிறப்பதில்லை. அவர்கள் கடந்து வரும் புயல்களினால் உருவாக்கப்படுகின்றனர்." அப்படின்றத அழகா குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு மேற்கோளோட நம்ம பாலிசி நோட்டுக்குள்ள போகலாம். இந்த பாலிசி நோட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மென்ட் டிபார்ட்மெண்ட். இனிமேல் அப்படித்தான் நம்ம சொல்லி பழகணும். ஓகேங்களா? சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லி பழகணும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 முக்கியமான டைரக்டரேட், இயக்குனரகம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இயக்குனரகம் தான் இவங்களோட இந்த டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்பா இருக்காங்க. ஸோ என்னென்ன அந்த இயக்குனரகங்கள்? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைரக்டரேட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் 1. அடுத்தது டைரக்டரேட் ஆஃப் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மென்ட் சர்வீசஸ் 2. 3வதா பார்த்தோம்னா, டைரக்டரேட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் 3 இயக்குனரகங்கள் இருக்கு. தமிழ்ல இவங்களுடைய பெயர பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சமூக நல இயக்குனரகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குனரகம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் இயக்குனரகம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இயக்குனரகங்கள் நமக்கு அ சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ இருக்கு. சரிங்களா? ஸோ அதுல அவங்களுடைய முக்கியமான திட்டங்கள் ஒவ்வொன்னா இப்ப பார்ப்போம். ஓகேவா? சரி வாங்க பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு திட்டங்கள் என்ன? அதுல என்ன பண்றாங்க? அப்படிங்கிறத தானே பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் ஆர் 99 விமன் டெய்லரிங் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ விமன் டெய்லரிங் கோஆப்பரேட்டிவ் ஓகேங்களா? தையல் சார்ந்த ஒரு கூட்டுறவு சங்கங்கள பத்தி சொல்ல வராங்க. இந்த கூட்டுறவு சங்கங்கள், பெண்கள் சார்ந்த இந்த கூட்டுறவு சங்கங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ் தைக்கிறாங்க. யாருக்குன்னா ஸ்கூல் சில்ட்ரன். கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல பார்த்தோம்னா, ஃப்ரீயா தான் யூனிஃபார்ம் குடுக்குறாங்க. அந்த யூனிஃபார்ம தைக்கிற பணிகள யாரு பண்றாங்கன்னா, இந்த விமன் டெய்லரிங் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் தான் பண்றாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 99 விமன் டெய்லரிங் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ்ன்னு இருக்கு. அதுல 98 பெண்கள் சார்ந்து, 1 டிரான்ஸ்ஜெண்டர சார்ந்து இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? அடுத்தது பாருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் வுமன். இது பார்த்தோம்னா நமக்கு 1993ல வந்திருக்கும். பிறகு 2008ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2008 அப்படிங்கிறத அந்த டேட்ட தான் இங்க குடுத்துருக்காங்க. அந்த இயர தான். ஓகேவா? ஸோ 2008ன்னு பார்த்துக்கிறோம். இப்ப 93ல நம்ம ஃபர்ஸ்ட்டே கொண்டு வந்துட்டோம். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, விடோ அண்ட் டெஸ்டிடியூட் வுமன் வெல்ஃபேர் போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தோம்னா 2022ல நமக்கு வந்திருக்கு.
ஓகேவா? ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து நம்ம தமிழ் பிடிஎஃப் குடுத்துருக்கோம். அத ஒரு தடவ எடுத்து பாருங்க. என்னால இதுல நம்மனால ஒழுங்கா சரியாவும் பார்க்கவும் முடியல. சரிங்களா? அதனால தான் நம்ப இங்கிலீஷ்ல இன்னைக்கு போக வேண்டியதா போயிருக்கு. ஸோ அத எடுத்து பார்த்துக்கங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொன்னா நம்ம பார்த்துட்டே வருவோம். இதுல இப்போ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம். அததான் நம்ம புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்றோம். புதுமை பெண் திட்டம். என்ன ஒரு நோக்கத்த அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் புதுமை பெண் திட்டம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசாங்கம் பெண்களுடைய திருமணத்துல ஒரு ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பெண்கள முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும். எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோக்கஸ் மாறுது. திருமணத்துல இருந்த அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கல்விய நோக்கி நகர ஆரம்பிக்குது. அதுதான் நமக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா? புதுமை பெண் திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சவங்களுக்கு, அவங்க கல்லூரிக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 நம்ம அரசாங்கம் குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்ச மாணவிகளுக்கு ரூ. 1000 வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்றோம். இதுவே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு வெளிவரக்கூடிய மாணவர்கள் கல்லூரிகளுக்கு போனா, மாணவர்களுக்கு அந்த ரூ. 1000 வழங்கக்கூடிய திட்டத்தின் பேரு தான் நமக்கு என்னன்னு சொல்றோம்? தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேவா? மாணவர்கள் வேற, மாணவிகள் வேற. ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையர் எஜுகேஷன பெண்கள் மத்தியில ப்ரமோட் பண்ணணும். ஓகேவா? ஹையர் எஜுகேஷன ப்ரமோட் பண்ணணும். அதே மாரி பார்த்தோம்னா, ஜெண்டர் பேரிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும். கல்வியில ஜெண்டர் பேரிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும். அடுத்ததா ஸ்கில்டு விமன் ஒர்க் ஃபோர்ஸ் ஓகேவா? நல்லா ஸ்கில்ஃபுல்லா இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரிகள முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா, இதெல்லாம் நமக்கு இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அத உயர்த்தணும். தமிழகத்த பொறுத்தவரைக்கும் அத உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கில்டு விமன் ஒர்க் ஃபோர்ஸ்லாம் நம்ம பேசுறோம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, டிராப் அவுட் கல்லூரிகள்ல இருந்து ஒரு பொருளாதார காரணத்துக்காக அவங்க வந்து வெளிய போயிறக்கூடாது. அந்த மாரி டிராப் அவுட்ட கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதும் இது ஒரு முக்கியமான ஆப்ஜெக்டிவா இருக்கு. அதே மாரி ரிட்டென்ஷன் ரேஷியோ அதாவது டிராப் அவுட் கம்மியாச்சு அப்படின்னா, ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகேவா? கல்லூரிகள்ல இருந்து வெளிய வராம இருக்காங்க அப்படின்னா, அப்ப கல்லூரிகள்ல படிக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ரிட்டென்ஷன் ரேஷியோவ இன்கிரீஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ஓவரால் சோசியோ அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மென்ட் ஆஃப் வுமன். ஓகேவா? ஸோ அந்த திட்டத்துக்கு கீழ தான் நம்ம ரூ. 1000 வந்து குடுக்குறாங்க. சரியா? ஸோ அது ஒரு முக்கியமான திட்டம். அத பத்தி நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தோம்னா, விடியல் பயணம் திட்டம். ஸோ விடியல் பயணம் திட்டத்த பத்தி நம்ம சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஃப்ரீ பஸ் டிராவல் ஸ்கீம்னு சொல்றாங்க. ஓகேவா? விடியல் பயணம் திட்டம். இந்த விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது 2021ல நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? எல்லாருக்குமே வந்து உதவிகரமா இருக்கு. பெண்கள் குறிப்பா இப்போது பார்த்தோம்னா, ஆ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குமே அத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த திட்டம் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1968ல. எலிஜிபிலிட்டி பார்க்குறோம். நோ இன்கம் லிமிட் குடுத்துருக்காங்க. அதே மாரி பெண்கள் வந்து 18 வயத கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ஸோ கேட்டகரி 1, கேட்டகரி 2ன்னு வரும். நமக்கு 25,000, 50,000 அப்படிங்கிறத குடுக்குறாங்க. நமக்கு தங்கம் குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் இத சொல்றோம் நம்ம. சரியா? அதே மாரி தான் ஒவ்வொரு திட்டத்துக்கு கீழயும் குடுக்குறாங்க. ஸோ அந்த திட்டம் என்ன பேரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒவ்வொண்ணா பார்த்துருவோம். சரியா? ஸோ முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அப்படின்னா, இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஓகேங்களா? அடுத்தது தர்மபால் அம்மையார் அப்படின்னா, விடோ ரீமேரேஜ் ஸ்கீம். தர்மபால் அம்மையார் அப்படின்னா, விடோ ரீமேரேஜ். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அப்படின்னா, இன்டர் காஸ்ட் மேரேஜ். தர்மபால் அம்மையார் அப்படின்னா, விடோ ரீமேரேஜ் அப்படின்றது. இந்த திட்டம் 1975ல உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த திட்டத்தினுடைய எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா, மினிமம் ஏஜ் வந்து பெண்களுக்கு 20, ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 40ன்னு குடுத்திருப்பாங்க. ஓகேவா? விடோ ரீமேரேஜ். ஓகேவா? இன்கம் லிமிட் இதுக்கும் கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா, ஈவிஆர் மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் டாட்டர் ஆஃப் புவர் விடோஸ். ஓகேவா? கைம்பெண்களுடைய பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். ஓகேவா? ஈவிஆர் மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் டாட்டர் ஆஃப் புவர் விடோஸ் அப்படின்னு சொல்றோம். 1982ஆம் ஆண்டு. சரியா? இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. அடுத்தது இதுக்கு ஆனுவல் ஃபேமிலி
இன்கம் அப்படிங்கிறது 72,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா 18 வயதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? அடுத்தது அன்னை தெரசா நினைவு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் 1985ல வந்திருக்கு. சரியா? ஸோ இதுல எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பெனிஃபிஷரி ஷுட் பி அன் ஆர்ஃபன் கேர்ள். ஓகேவா? ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தான் இந்த எலிஜிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி 18 வயசு முடிச்சிருக்கணும். இன்கம் லிமிட்டும் கிடையாது. ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அப்பர் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஆனா மினிமம் 18 வயசு முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா சத்தியவாணி முத்து அம்மையார் காஸ்ட் ஃப்ரீ சப்ளை ஆஃப் சூவிங் மிஷின்ஸ், அதாவது தையல் மிஷின் கொடுக்கக்கூடிய இந்த திட்டம். ஓகேங்களா? இது கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான திட்டங்களா இருக்கு. இந்த 5 திட்டங்கள பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அப்படின்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ். அடுத்தது தர்மம்பாள் அம்மையார் அப்படின்னா விதோ ரீமேரேஜ். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திட்டம் வந்து 1968ன்னு கொடுத்துருக்காங்க அரசாங்கம். தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதோ ரீமேரேஜ் ஸ்கீம் அப்படிங்கிறது 1975. தர்மாம்பாள் அம்மையார் அப்படின்னா விதோ ரீமேரேஜ். அடுத்தது ஈவிஆர் மணி அம்மையார் அப்படின்னா டாட்டர் ஆஃப் புவர் விதோஸ். ஓகேவா? 1982. அடுத்தது அன்னை தெரசா நினைவு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் ஸ்கீம் பார்த்தோம்னா இதுவும் ஒரு திருமண உதவி திட்டம் 1985ல வந்திருக்கு. சரிங்களா? ஸோ முக்கியமான திட்டங்களை பார்க்குறோம். அடுத்தது விமன் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதுதான் நம்பர் 98+1 அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு இங்க மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லி 2022ல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இது ஒரு திட்டம். அதுக்கு கீழே என்ன தமிழ்நாடு அரசாங்கம் பண்றாங்க அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மிஷன் சக்திக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். ஓகேங்களா? 2 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? 2022ல அரசாங்கம் சொல்றாங்க மிஷன் சக்தி அப்படிங்கிறது ஒரு அம்பர்லா ஸ்கீம். ஓகேவா? மிஷன் சக்திக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரிவுன்னு வச்சுக்கோமே. அதுக்கு கீழே 2ஆ பிரிக்கிறாங்க. சாம்பல், சமர்த்தியா அப்படின்னு சொல்லி. இந்த சாம்பல் அந்த சாம்பல் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவ் என்ன? சமர்த்தியாவுடைய அப்ஜெக்டிவ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை பேஸ் பண்ணி கூட நம்ம திட்டங்களை வகைப்படுத்திக்கலாம். சரியா? மிஷன் சக்தி அப்படிங்கிறது ஒரு அம்பர்லா ஸ்கீம். அதுக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா மிஷன் சாம்பல், மிஷன் சமர்த்தியா அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. இந்த சாம்பல் அப்படிங்கிறது சேஃப்டி. ஓகேங்களா? விமன் சேஃப்டி. சமர்த்தியா அப்படிங்கிறது எம்பவர்மெண்ட். ஓகேங்களா? சாமர்த்தியமா இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இந்த சமர்த்தியா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ விமன் சேஃப்டி அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2 திட்டங்கள் இருக்கு. இதுல சேஃப்டிக்கு கீழே சாம்பலுக்கு கீழே என்னெல்லாம் வருது, சமர்த்தியா கீழே என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இது மத்திய அரசாங்க திட்டங்கள் சார்ந்து பார்க்குறப்பயும் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேவா? சாம்பல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஸ்டாப் சென்டர் வரும். விமன் ஹெல்ப்லைன் 181 வரும். சேவ் கேர்ள் சைல்டு வரும். எஜுகேட் கேர்ள் சைல்டு வரும். அதே மாதிரி நாரி அதாலத் அப்படிங்கிறத புதுசா சொல்லியிருந்தாங்க. விமன் கோர்ட்ஸ். ஓகேவா? பெண்களுக்கான ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிறது. ஓகேவா? இதெல்லாம் வந்து சேஃப்டிக்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள். ஒன் ஸ்டாப் சென்டர், விமன் ஹெல்ப்லைன், சேவ் கேர்ள் சைல்டு, எஜுகேட் கேர்ள் சைல்டு, அடுத்தது விமன் கோர்ட்ஸ். அதை வந்து நாரி அதாலத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எது கீழே வருது அப்படின்னா நமக்கு சாம்பல் அப்படிங்கிறது. அதுதான் இங்க சேஃப்டின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ், அதாவது வந்து உஜாவாலா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வாதர் கிரே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 33 ஸ்வாதர் கிரே ஹோம்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், தமிழ்நாட்டில் தோழி ஹாஸ்டல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது. அடுத்தது மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், நேஷனல் க்ரீச்சே ஸ்கீம். அது என்ன நேஷனல் க்ரீச்சே ஸ்கீம்னா அந்த அங்கன்வாடி அதெல்லாம் தான் சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்தது ஜெண்டர் பட்ஜெட்டிங், சங்கல்ப் அப்படிங்கிற ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், பெண்கள் முன்னேற்றத்திற்கான மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது எல்லாமே பார்த்தோம்னா சமர்த்தியா அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடியது. ஓகேவா? ஸோ சாம்பலுக்கு வித்தியாசம், சமர்த்தியாவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்களையும் புரிஞ்சுக்கணும். அந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கீழே திட்டங்களை கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால வகைப்படுத்திக்க முடியும். சரியா? ஸோ அதனால அந்த வித்தியாசங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா அந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் எப்படி செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது. ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச திட்டம் தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. ஸோ விமன் அஃபெக்டட் பை வயலன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய சர்வீசஸா ஆஃபர் பண்றது தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர். ஓகேங்களா? நமக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது, மெடிக்கல் கேர், அதே மாதிரி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஷெல்டர் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க ஒன் ஸ்டாப் சென்டருக்கு கீழே. தமிழகத்துல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 48 ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நம்பர் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்ததா விமன் ஹெல்ப்லைன், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 181 அப்படிங்கிறது 24x7 இருக்க போகுது.
பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இந்தியாவுல பார்த்தோம்னா 2018ல இருந்து இந்த 181 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? நம்பர்லயே இருக்கு. 18 அதுக்கு முன்னாடி 2018ங்கிறத போட்டுக்க வேண்டியதுதான். சரியா? ஸோ விமன் ஹெல்ப்லைன். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, சக்தி சாதன் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே ஒரு விஷயம் தான். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஷெல்டர், ஃபுட், குளோத்திங், கவுன்சிலிங் குடுக்கறது. ஆரம்ப இந்த மருத்துவ வசதிகள பண்ணி குடுக்கறது. இதெல்லாம் தான் ஷார்ட் ஸ்டே ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சக்தி சாதன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் எப்படி தமிழகத்துல செயல்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம இந்த பாலிசி நோட்லயும் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவு டீப்பா நம்ம போக தேவையில்ல. அடுத்தது பார்த்தோம்னா, தமிழக அரசாங்கம் பெண்களுக்கான கொள்கை அப்படிங்கிறத சமீபத்தில வெளியிட்டிருந்தாங்க. எப்போ அப்படின்னா, சமீபத்திலனா ரொம்ப சமீபத்தில பிப்ரவரி 21ஆம் தேதி தான் வெளியிட்டிருந்தாங்க. 2024 ஓகேவா? அப்ப இதெல்லாம் முக்கியம். தனியாவே நம்ம தமிழக அரசாங்கம் கடந்த 2023, 24ல என்ன பாலிசிலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் வுமன் அப்படிங்கிறது இருக்கு. இதே மாரி பார்த்தோம்னா, சில்ட்ரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது இருக்கு. சீனியர் சிட்டிசன் ஓகேங்களா? வயது முதிர்ந்தோர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம தனியா எடுத்து அத தனி ஒரு சீரிஸா நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா? ஸ்டேட் பாலிசி ஃபார் வுமன் அப்படிங்கிறது, சில்ட்ரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது அந்த பாலிசி டாக்குமெண்ட்டயே டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம என்ன இருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அப்ஜெக்டிவ் என்ன டார்கெட் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம தனியா பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் வுமன் அப்படிங்கிறது இருக்கு. எப்ப வந்திருக்கு அப்படின்னா, 21 பிப்ரவரி 2024ல நமக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ அடுத்தது பார்க்குறோம். பெண்களுக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள்ங்கிறத சில இத குடுத்திருக்காங்க. டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் ஓகேங்களா? வரதட்சணை தடை சட்டம் 1961, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005, செக்சுவல் ஹராஸ்மென்ட் ஆஃப் வுமன் அட் வொர்க் பிளேஸ் 2013, தமிழ்நாடு ஹாஸ்டல் அண்ட் ஹோம்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஓகேவா? தமிழ்நாடு ஹாஸ்டல் அண்ட் ஹோம்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2014 ஓகேவா? இந்த சட்டம் வந்து சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஹாஸ்டல் அண்ட் ஹோம்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் 1961ல வந்திருக்கும். அந்த சட்டம் அப்படிங்கிறது 1984 மற்றும் 1986ல நமக்கு திருத்தப்பட்டிருக்கு. அததான் அமெண்டட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ யாரு நோடல் ஆபீசர்ஸ் ஒவ்வொரு சட்டத்துக்கு கீழயும் ஒரு நோடல் ஆபீசர் ஓகேங்களா? புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான சட்டங்களுக்கு கீழ வரக்கூடிய புகார்கள் முக்கியமான ஒரு அதிகாரியா யார் இருப்பார் அப்படின்னா, இந்த இடத்துல டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னா, டவுரி புரோஹிபிஷன் ஆபீசர் அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர். இவர தான் வந்து எல்லா சட்டங்களுக்கு கீழயும் நம்ம பார்க்க வரோம். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் அப்படிங்கிறவர் தான் நமக்கு ஒவ்வொரு சட்டத்துக்கு கீழயும் வரக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. ஸோ டவுரி புரோஹிபிஷன் ஆபீசரா யாரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நமக்கு ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர் அந்த மாதிரி 2, 3 பாயிண்ட் குடுக்குறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் தான் இங்க வருவாரு. ஏன்னா, இத எல்லாமே நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே. சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மென்ட்டோட பாலிசி நோட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் தான் அந்த இடத்துல வருவாங்கன்றத நம்ம போட்டுறலாம். சரியா? அடுத்தது அந்த சட்டத்துக்கு கீழ எவ்வளவு கேஸஸ்லாம் வந்திருக்கு. அந்த டேட்டாலாம் நமக்கு குடுத்துருக்காங்க. அடுத்தது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்க்கு கீழயும் யார் வருவாங்கன்னா, அவரு தான் வருவார். ஓகேவா? இந்த ஆக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆ சிவில் அண்ட் கிரிமினல் புரோவிஷன்ஸ் அம்சங்கள் 2மே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சிவில் அம்சங்களாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு குற்றம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ சிவில் கேஸா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு 60 நாளுக்குள்ளேயே தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாரி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா? நம்ம அதானே பார்த்துருக்கோம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ பார்க்கிறப்ப, இந்த ஒரு சட்டத்துல ஒரு கேஸ்ல நெறைய தீர்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிறது ஒரு பெக்குலியரான ஒரு விஷயம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட்டா இருக்கப்ப. ஓகேவா? மல்டிபிள் ஜட்ஜ்மென்ட்ஸ் கேன் பி அப்டெய்ன்ட் இன் எ சிங்கிள் கேஸ் அண்டர் திஸ் ஆக்ட். ஓகேவா? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ ஒரே வழக்குல பல தீர்ப்புகள இந்த சட்டத்துல நம்மனால பார்க்க முடியும். சரியா? அததான் குடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, செக்சுவல் ஹராஸ்மென்ட் ஆஃப் வுமன் அட் வொர்க் பிளேஸ் 2013ல வந்த சட்டம். எப்ப வந்திருக்கு? 2013 ஓகேவா? இதுல நோடல் ஆபிசர் யாரு அப்படின்னு பார்த்தாலும், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபிசர் தான் இருக்காரு. சரியா? சோ அது அவரு எல்லாத்துக்குமே வருவார். ஓகேவா? சோ மத்தபடி என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்ட் புரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோ இந்த கேர்ள் சைல்ட் புரொடெக்ஷன் ஸ்கீம் கீழ என்ன அப்ஜெக்டிவ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓகேங்களா? டிஸ்கரேஜ் த பிரெஃபரன்ஸ் ஃபார் மேல் சைல்டு. ஓகேங்களா? ஆண் குழந்தைக்கு தேவை அப்படிங்கிறத ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரெஃபரன்ஸ அந்த ஒரு மைண்ட் செட்ட தடுக்கணும். ஓகேவா? பெண் சிசு கொலைய தடுக்கணும். சைல்டு மேரேஜ தடுக்கணும். அடுத்தது கேர்ள் எஜுகேஷன ப்ரமோட் பண்ணணும். ஸ்மால் ஃபேமிலீஸ வந்து ப்ரமோட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இந்த திட்டம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ரூ. 50,000 வந்து குடுப்பாங்க. டெபாசிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா. அதே மாரி பார்த்தோம்னா, ஸ்கீம் 2ல பார்த்தோம்னா ரூ. 25,000 குடுப்பாங்க அடுத்த குழந்தைக்கு. ஓகேவா? அதாவது 2 குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா.
ரைட். இதுல வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். ரூ. 72,000 மேல இருக்கக்கூடாது. அதே மாரி யாராவது ஒரு பேரண்ட் வந்து ஸ்டெரிலைசேஷன் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத பண்ணியிருக்கணும். 40 வயசுக்குள்ளேயே. ஓகேவா? அதே மாரி மேல் சைல்டு அந்த குடும்பத்தில இருக்கக்கூடாது. 2மே பெண் குழந்தைகளா மட்டும் தான் இருக்கணும். சரியா? அதே மாரி இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க காலேஜ் படிக்கிறப்ப கொண்டு வந்து குடுத்துருவாங்க. அதே மாரி ஸ்ரீலங்கன் இலங்கை தமிழர்களையும் வந்து இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ அதனுடைய பெனிஃபிஷியரீஸ நமக்கு குடுத்துருக்காங்க. மத்தபடி பார்க்கிறப்ப சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006ல வந்திருக்கும். தமிழக அரசாங்கம் சைல்டு மேரேஜ் ரூல்ஸ வந்து எப்ப ஃப்ரேம் பண்றாங்கன்னா, 2009ல ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாரி டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபிசர். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சோசியல் வெல்ஃபேர் ஆஃபிசர்ன்னு ஒண்ணு இருக்கான்னு நம்ம தெரியாம விட்டுட்டு வந்திருப்போம். இதுக்கு மேல விடக்கூடாது. சரிங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, இந்த சைல்டு மேரேஜ் அத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தனியா ஒரு யூடியூப் சேனலே வந்து வச்சிருக்காங்க. தமிழ் மகளிர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல். தமிழ் மகளிர் குரல் அப்படிங்கிற இந்த சேனல் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் வுமன் எம்பவர்மென்ட் இவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு சேனல். தமிழ் மகளிர் குரல் அப்படிங்கிறது. ஓகேவா? முக்கியமான ஒரு விஷயம். என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்றாங்க. அவேர்னஸ வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுதான் இவங்களோட வேலையா இருக்கு. பெண்கள் சார்ந்து அந்த சைல்டு மேரேஜஸ தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது சமூக நலம் அப்படின்னு வரப்ப, நமக்கு பெண்கள், குழந்தைகள் அதே மாரி பார்த்தோம்னா, அ முதியோர்களையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப, இன் இந்தியா எனி பெர்சன் ஹூ ஹாஸ் அட்டைன்ட் தி ஏஜ் ஆஃப் 60 அண்ட் அபவ் இஸ் லீகலி டெர்ம்ட் அஸ் சீனியர் சிட்டிசன். இந்தியாவுல யார சீனியர் சிட்டிசன் சொல்றோம்னா, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள சீனியர் சிட்டிசன்னு சொல்றோம். ஒரு ரிப்போர்ட்ட பத்தி குடுத்திருக்காங்க. அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் எல்டர்லி இன் இந்தியா 2021 released by Ministry of Statistics and Program Implementation, the elderly population of Tamil Nadu is projected to increase to 18.20% in 2031. அதாவது ஒண்ணும் இல்ல. முதியோர்களின் அறிக்கை அப்படின்னு சொல்லி நமக்கு மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட்ட வெளியிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல 2031ல பார்த்தோம்னா, முதியோர்களோட சதவீதம் அப்படிங்கிறது மொத்த மக்கள் தொகையில 18.20% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2031ல தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில முதியோர்களின் இந்த சதவீதம் அப்படிங்கிறது 18.20% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான டேட்டா நமக்கு. சரியா? ஸோ பிரிலிம்ஸ்லயும் சரி, மெயின்ஸ்லயும் சரி முக்கியமான டேட்டா. கண்டிப்பா மெயின்ஸ்ல இந்த தடவ பார்த்தோம்னா, இந்த எல்டர்லி பீப்பிள் கேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? முதியோர்களின் பாதுகாப்பு, முதியோர்களின் நலன் அப்படிங்கிறத சார்ந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா எத நோக்கி போயிட்டு இருக்குன்னா, எல்டர் பீப்பிள் கேர நோக்கி போயிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா இப்ப யங் நேஷனா இருக்கும். ஓகேங்களா? ஆனா இன்னும் ஒரு 20, 30, 40 வருஷம் கழிச்சு பார்க்கிறப்ப 2050, 60 இப்போலாம் பார்க்கிறப்ப, இந்தியா ஓல்டு நேஷனா மாறும். ஏன்னா, நம்ப தான் யங் பீப்பிள், நம்ப தான் யங் நேஷனா இருக்கோம். நமக்கு வயசாக இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜும் கம்மியாயிட்டே வரும். சரிங்களா? அப்போ ஓல்ட் ஏஜ் பீப்பிளோட கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால தான் இந்த மாரியான ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து குடுத்துட்டு இருக்காங்க. சரியா? எதுக்கு சம்மந்தமே இல்லாம முதியோர்களோட பத்தி ஒரு டேட்டாவ எடுக்கணும்னு யோசிக்க வேணாம். இதுக்கு காரணம் இருக்கு பின்னாடி. சரியா? அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சீனியர் சிட்டிசன் 2023. தமிழக அரசாங்கம் முதியோர்களுக்காக ஒரு கொள்கையை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமும் அதுதான். ஓகேவா? ஃபியூச்சர்ல தமிழ்நாடோட பாப்புலேஷன்ல பார்த்தோம்னா, இப்பயே 2031லயே 18% வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப இது 2050க்கு போறப்ப கண்டிப்பா ஒரு 1/4 பங்கு 25%மாவது நம்ம பாப்புலேஷன்ல ஓல்டு பீப்புள் தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கான நலன்கள இப்பயே நம்ம திட்டங்கள வகுக்க ஆரம்பிச்சா தான், அவங்களுக்கான நலன்கள் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். சரியான முறையில கரெக்ட்டா கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்க முடியும். அதனால தான் தமிழக அரசாங்கம் தொலைநோக்கு பார்வையோட பல விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இதுவும் ஒண்ணு. ஓகேவா? ஸோ மெயின்டனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 இந்த ஆக்ட்ட பத்தி நம்ம ஸ்கூல் புக்லயே குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அவங்களுக்கான அந்த விதிகள வந்து 2009ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அந்த விதிகள்னு வரப்ப எல்லாமே 2009 தான் வரும். சரியா? அதனால குழப்பிக்க வேண்டாம். அடுத்தது. அந்த திட்டம், அந்த சட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத வரிசையா குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அது இவ்ளோ டீப்பா இம்ப்ளிமெண்டேஷன பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நமக்கு தேவையானத பார்க்கிறோம். அந்த வகையில சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 14567 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 1 மட்டும் போட்டுட்டு 4567ன்றத எழுதிக்க வேண்டியது. ஓகேவா? சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் எப்படி நம்ம விமன் ஹெல்ப்லைன்னா 181, சில்ட்ரன்ஸ் ஹெல்ப்லைன்னா 1098 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோமோ, அதே மாரி தான் சீனியர் சிட்டிசனுக்கு ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப சில்ட்ரன்
விமன், சீனியர் சிட்டிசன் அந்த வகையில போகுது. சரியா? ஸோ இது எப்ப செட்டப் பண்றாங்க? எப்போலேருந்து நடைமுறையில இருக்கு? 1, 4, 5, 6, 7 அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2021ல இருந்து நடைமுறையில இருக்கு. சரியா? அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர். முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறத இந்தியாவிலேயே முதல்ல தமிழகத்துல தான் கொண்டு வரோம். எப்போ அப்படின்னா, 15 ஏப்ரல் 2008ல இந்தியாவிலேயே முதல்ல திருநங்கைகளுக்காக ஒரு நல வாரியம் அப்படிங்கிறத டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் கொண்டு வராங்க. அதற்கு கீழ அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு அப்படிங்கிறது வாங்கணும். அந்த ஐடி கார்ட வச்சு தான் நெறைய திட்டங்கள செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாரியான விஷயங்கள். இன்னும் சமீபத்தில பார்த்தோம்னா, மார்ச் 2023ல டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ்க்குன்னு குடுக்கக்கூடிய அந்த மந்த்லி பென்ஷன் அது வந்து இன்கிரீஸ் ஆச்சு. ரூ. 1000லிருந்து ரூ. 1500 இன்கிரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப இதெல்லாம் முக்கியமான விஷயங்களா இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட வந்து 15 ஏப்ரல் 2008ல தமிழக அரசாங்கம் கொண்டு வராங்க. மார்ச் 2023ல ரூ. 1000 குடுத்துட்டு இருந்தத ரூ. 1500 மாத்துறாங்க. இதுல எது தப்பான ஸ்டேட்மெண்ட்ன்னு கேட்டா நம்ம குழப்பிறக் கூடாது. சரியா? சரி. அடுத்தது பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் தி எஜுகேஷனல் ட்ரீம் ஸ்கீம். ஓகேவா? கல்வி கனவு திட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? கல்வி கனவு திட்டம் டு புரொவைட் ஆல் எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் டு டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ் ஹூ விஷ் டு பர்ஸ்யூ ஹையர் எஜுகேஷன். அதாவது நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்ன நிலையில இந்த சொசைட்டில இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அப்ப அவங்களோட நிலைய மாத்தணும் அப்படின்னா, அதற்கு ஒரே வழியா இருக்கிறது என்னன்னா, கல்வி மட்டும் தான். ஓகேவா? அப்ப அந்த கல்விய அவங்களுக்கு இலவசமா குடுக்கறதுக்காக தான் எஜுகேஷனல் ட்ரீம் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. கல்வி கனவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த கல்வி கனவு திட்டம் அப்படிங்கிறது சமீபத்தில நம்ம பட்ஜெட்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த கல்வி கனவு திட்டத்துக்கு கீழ அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, உயர்கல்விய திருநங்கைகள் அந்த 3ஆம் பாலினத்தவர்களுக்கு இலவசமா வழங்க போறாங்க. ஓகேவா? டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கும். அவங்க படிக்கணும், சொசைட்டில முன்னேறணும் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கம். அதான் அந்த கல்வி கனவு திட்டம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2019ல இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு கீழ தமிழக அரசாங்கம் அந்த ரூல்ஸ் எப்ப ஃப்ரேம் பண்றாங்கன்னா, 2022ல ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது அவார்ட்ஸ். தமிழக அரசாங்கம் சமூக நலத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழ என்ன மாதிரியான அவார்ட்ஸ் குடுக்குறாங்க. ஸோ அது பேர மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸ்டேட் அவார்ட் ஃபார் கேர்ல் சைல்டு எம்பவர்மென்ட். ஜனவரி 24ஆம் தேதி இந்த அவார்டு குடுக்குறாங்க. 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு குடுக்குறாங்க. ஒரு சிறுமிக்கு தான் குடுக்குறாங்க. சரியா? எதற்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, அந்த சிறுமி வந்து சைல்டு லேபர பிரிவென்ட் பண்ணியிருந்தாங்க. இல்ல சைல்டு மேரேஜ பிரிவென்ட் பண்ணியிருந்தாங்க. இல்ல மத்த சமூக ஆ சோசியல் ஈவில்ஸ வந்து பிரிவென்ட் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த அவார்ட் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. அடுத்தது பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அவார்ட் அப்படிங்கிறத ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் வந்து குடுக்குறாங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 3 பிளேஸ்க்கு வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ பிப்ரவரி 24ஆம் தேதி தான் இந்த அவார்டு குடுக்குறாங்க. ஸோ இந்த செக்ஸ் ரேஷியோவ இன்கிரீஸ் பண்றது, டீனேஜ் பிரெக்னன்சிய கம்மி பண்றது, இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி ரேட், அபார்ஷன் ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள கம்மி பண்றதுக்காக யாரு நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பார்த்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு 3 இடத்துக்கு குடுக்குறாங்க. கோல்டு, சில்வர், பிரான்ஸ் மெடல்ஸ்லாம் வந்து குடுக்குறாங்க. அடுத்தது ஔவையார் அவார்ட். சமீபத்தில தான் இந்த ஔவையார் அவார்ட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. பாமா அப்படிங்கிற எழுத்தாளர். ஃபாஸ்டினா சூசைராஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அவங்களோட பேர் ஃபாஸ்டினா சூசைராஜ். பாமா அப்படிங்கிற பேர்ல எழுதுறாங்க. மார்ச் 8ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஔவையார் விருது அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தின் சார்பாக எழுத்தாளர்களுக்கும், சமூக சீர்திருத்தவாதிகளுக்கும் வழங்கப்பட்டுட்டே வருது. அந்த வகையில இந்த வருஷம் பாமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் அப்படிங்கிறது ஏப்ரல் 15ஆம் தேதி குடுக்குறாங்க. சரியா? இந்த வருஷத்துக்கான பேரு இன்னும் வரல நமக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, நியூட்ரிஷியஸ் மீல் புரோகிராம் அடுத்தது. ஒரு மேற்கோள் குடுத்திருக்காங்க. "பசிப்பினி மருத்துவன் இல்லம் அனித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே" அப்படின்னு சொல்லி ஒரு புறநானூற்று வரிகள வந்து குடுத்திருக்காங்க. சரியா? "எ கிங் ஹூ ஃபெட் த ஹங்ரி அண்ட் கியூர்ட் தி எயில்மென்ட்ஸ் காஸ்ட் பை ஹங்கர்." ஓகேவா? ஸோ பசி மற்றும் பிணியால் வாடக்கூடியவர்களுக்கு உணவளித்த மன்னரை பத்தி சொல்லக்கூடியது. சரியா? அந்த வகையில சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அத சொல்றாங்க. 15/9/2022 மதுரையில வச்சு இந்த திட்டம் தொடங்கப்படுது. பார்த்தோம்னா, ஜூலை 15ஆம் தேதி வரக்கூடிய இந்த 2 நாள்ல பார்த்தோம்னா 2, 3 நாள்ல ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக காமராஜர் பிறந்த நாள நம்ம கொண்டாடுறோம். அதனால திருவள்ளூர் அப்படிங்கிற மாவட்டத்துல வச்சு இந்த திட்டத்தின் விரிவாக்கம் அப்படிங்கிறது
இருக்கப்போது. இந்த விழால தமிழக முதலமைச்சர் வந்து இந்த திட்டத்த விரிவாக்கம் செய்ய போறார். சரிங்களா? இப்ப இது சமீபத்தில வந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஜூலை 15 தமிழகத்தில் உள்ள கல்வி வளர்ச்சி நாளாக இருக்கு. அந்த நாள் அன்னைக்கு இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத விரிவாக்கம் பண்ண போறாங்க திருவள்ளூர்ல வச்சு. இப்ப இந்த திட்டம் எங்க வந்துச்சு அப்படின்னா, முதல்ல மதுரையில வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்ததா பார்க்கிறப்ப, இந்த மாரி ஒவ்வொரு திட்டம் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன குடுத்திருப்பாங்க. இந்த மத்திய மதிய உணவு திட்டம். அதனுடைய எவல்யூஷன வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு 1925ல நமக்கு 1000 விளக்குல வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்றத நம்ம பார்த்திருப்போம். நீதி கட்சி வரலாற்றுல. 1925 சென்னையில. அடுத்தது 1962ல மிட் டே மீல் புரோகிராம கொண்டு வராங்க. காமராஜர் ஆட்சி காலத்துல. அடுத்ததா பார்க்குறப்ப 1982ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் புரோகிராம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த ம் மதிய உணவு திட்டத்த. அடுத்தது அதே திட்டம் 1984ல 6 முதல் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுது. ஓகேங்களா? அடுத்தது எப்போ 1 எஃகு குடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வாரம் ஃபுல்லா எப்ப எஃகு குடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு இந்த இனிஷியலா இருக்க 1925, 1962, 1982, 1984 இத மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்தது எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ என்ன சாப்பாடு குடுக்குறாங்க? அது என்ன ரேஷியோல இருக்கு? என்ன கிராம்ஸ்ல இருக்குன்லாம் முதற்கொண்டு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நம்பளும் எப்படி மதிய உணவு திட்டம் குடுக்குறோமோ, அதே மாரி பிஎம் போஷான் அப்படின்னு சொல்லி 15 ஆகஸ்ட் 1995ல இருந்து மத்திய அரசாங்கம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், தமிழக அரசாங்கம் சேர்ந்து தான் அத பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள். தமிழ்நாடு இஸ் த பயனியர் ஸ்டேட் இன் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் ஆஃப் நூன் மீல் சென்டர். ஓகேவா? அதாவது மதிய உணவு குடுக்குறாங்க இல்லையா? அந்த மதிய உணவு தயாரிக்கக்கூடிய இந்த உணவு கூடங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்குனதுல தமிழகம் தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலமா இருக்காங்க. பாயனியர் அப்படின்னா அதான் முதன்மையான மாநிலமாக இருக்காங்க. ஓகேவா? சோ ஃபார் 100 நியூட்ரிஷியஸ் மீல் சென்டர்ஸ் ஆர் சர்டிஃபைட் அண்டர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். சோ 100 சென்டர்ஸ வந்து இவங்க வந்து ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சிருக்கோம் நம்ப. ஓகேவா? அதே மாரி பார்த்தோம்னா, தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் விச் ஹாஸ் ரிஜிஸ்டர்ட் ஆல் த நியூட்ரிஷியஸ் மீல் சென்டர்ஸ் அண்டர் எஃப்எஸ்எஸ்ஏஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லா இந்த மதிய உணவு கூடங்களையும் எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற இந்த ஆக்ட்க்கு கீழ ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த சர்டிபிகேட் வாங்கணும். அத ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணிட்டும் இருக்கோம் நம்ம. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ மத்தபடி பார்க்குறப்ப என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல அடுத்தடுத்து என்ன வரிசையா வந்திருக்கும்னா, நமக்கு அந்த மதிய உணவு திட்டத்துக்கு கீழ வேலை செய்றவங்க, அந்த வேலை செய்றவங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள அரசாங்கம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மென்ட் சர்வீசஸ். ஓகேவா? ஒருங்கிணைந்த கல்வி வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். இத பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்துல 1975ல உருவாக்கப்பட்டிருக்கு. எந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்குன்னு பார்த்தோம்னா, 0 டூ 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழ முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தோம்னா, போஷான் 2.0 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? போஷான் சக்தி நிர்மான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? போஷான் சக்தி நிர்மான் அப்படிங்கிறது தான் இந்த போஷான் 2.0 ஒண்ணும் இல்ல. மால் நியூட்ரிஷன கம்மி பண்ணணும். ஓகேங்களா? 0 டூ 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நியூட்ரிஷன இன்கிரீஸ் பண்றது தான் இந்த ஒரு திட்டத்தோடைய பிரதான நோக்கம். அதே மாரி சில்ட்ரன், பிரெக்னன்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காங்களே அவங்க. அதே மாரி அடாலசென்ட் கேர்ல்ஸ் இவங்கள தான் இந்த திட்டத்துக்குள்ள போஷான் அப்படிங்கிறது இந்த அ நியூட்ரிஷன இன்கிரீஸ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். ஓகேவா? சோ அதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்னென்ன சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் இதோட ரிலேட் ஆயி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எஸ்டிஜி 2வும், எஸ்டிஜி 4ம் வருது. எஸ்டிஜி 2 என்னன்னா, ஜீரோ ஹங்கர். எஸ்டிஜி 4 அப்படிங்கிறது எஜுகேஷன். சரியா? அப்ப ஹங்கர் அண்ட் எஜுகேஷன் இந்த போஷானுக்கு கீழ வரும். எஸ்டிஜி 2 அண்ட் 4 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அங்கன்வாடி சர்வீசஸ். ஓகேங்களா? நமக்கு தெரியும் பால்வாடின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அத கரெக்ட்டா அழகா சொல்லணும் அப்படின்னா, அங்கன்வாடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அங்கன்வாடி சர்வீசஸ்ல என்னென்ன இருக்கு? ப்ரீ ஸ்கூல் டூ நான் ஃபார்மல் எஜுகேஷன். ப்ரீ ஸ்கூல், நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஓகேவா? நமக்கு அங்கன்வாடில என்ன பண்றாங்க தெரியும். பால்வாடில போனோம்னா, அந்த ஆ, கா, இ சொல்லி தர்றது அதெல்லாம் பண்றாங்க. அதே மாரி நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அத பார்த்துக்கிறாங்க. ஹெல்த் செக்கப் பண்றாங்க. அந்த ஹெல்த் செக்கப் பண்ணி குடுத்து, அதே மாரி தடுப்பூசி போட்டாங்களா இல்லையாங்கிறத மெயின்டெயின் பண்றது. ரெஃபரல் சர்வீசஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாரி ஒரு 6 விதமான சர்வீசஸ பண்றாங்க. அது என்னென்னன்றத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்ததா பார்க்குறப்ப இந்த மாரி ஒவ்வொரு திட்டத்துக்கு கீழ அங்கன்வாடி சென்டர்ஸ்ல இருக்கக்கூடிய வேலை செய்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான
திட்டங்கள் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து குடுத்திருந்திருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்து டைரக்ட்டா எங்க வந்தோம்னா, அந்த ஃபுட் சமைக்கிறாங்க இல்லையா? இந்த மதிய உணவு திட்டமா இருந்தாலும் சரி, இந்த அங்கன்வாடி இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தோம்னா என்ன விதமான சால்ட் யூஸ் பண்றாங்கன்னா, டபுள் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட் வித் அயர்ன் ஓகேவா? அதே மாரி டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட் வித் அயோடின். அயனும், அயோடினும் கலந்த இந்த உப்ப தான் பயன்படுத்துறாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில விட்டமின் ஏவும், விட்டமின் டியும் கலந்திருக்கும். அதே மாரி அவங்க குடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுல பார்த்தோம்னா, விட்டமின் பி12 அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ரைஸ்ல பி12, எண்ணெயில ஏ அண்ட் டி, டபுள் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட் வித் அயர்ன் அண்ட் அயோடின் இதெல்லாம் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? சரி அடுத்தது. வேற என்ன நமக்கு தெரியாத விஷயங்கள் இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஓகேவா? இங்க ஏதோ குடுத்திருக்காங்க. பிஎம் ஜன்மன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பிஎம் ஜன்மன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ட்ரைபல்ஸ்க்கு மிகவும் பாதிக்கப்பட்ட ட்ரைபல்ஸ். அதுதான் பர்ட்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நவம்பர் 15 போன வருஷம் 2023ல நவம்பர் 15ஆம் தேதி பிர்சா முண்டா பர்த்டே அப்போ, பிர்சா முண்டா பர்த்டேவ தான் நம்ம ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். இந்த டே அன்னைக்கு தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால இந்த திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? அதுதான் பிஎம் ஜன்மன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ இந்த பர்ட்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் மிகவும் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணி குடுக்கிறது தான் இந்த திட்டம். ஓகேவா? சோ இந்த பிஎம் ஜன்மன் கீழ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 11 திட்டங்கள பண்றாங்க. ஓகேவா? வீடு கட்டி குடுக்குறது அந்த மாரி சொன்னேன் இல்லையா? 11 திட்டங்கள் 9 மினிஸ்ட்ரீஸ் வந்து பண்றாங்க. 11 ஸ்கீம்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 மினிஸ்ட்ரீஸ். சோ இதெல்லாம் தான் இந்த திட்டத்துக்கு கீழ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. 11 கிரிட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் பை 9 மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி வரும் திட்டத்திலே. 11 கிரிட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் பை 9 மினிஸ்ட்ரீஸ் சரியா? சோ அது தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அத குடுத்திருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பெரிய ஒரு டாக்குமெண்ட் தான் ஆனா. ஓகேங்களா? ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிறது. என்ஷூர் நியூட்ரிஷன் எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்ப சட்டசபையில 7/5/2022 அப்போ நம்ப முதலமைச்சர் இப்படி ஒரு திட்டத்த கொண்டு வரப் போறோம் அப்படிங்கிறத சொல்றாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குழந்தைகள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்தின்மைய கம்மி பண்றதுக்கு ஊட்டச்சத்து இன்மை அப்படிங்கிறத ஊட்டச்சத்த குடுக்கறதுக்காக இந்த ஒரு திட்டத்த கொண்டு வராங்க. சரியா? ஸோ 0 டூ 6 ஏஜஸ்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன். அடுத்தது பார்த்தோம்னா, சிவியர்லி மால்நரிஷ்ட் சில்ட்ரன் பிட்வீன் 6 மந்த்ஸ் டூ 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகேவா? ஸோ மதர்ஸ் ஆஃப் 0 டூ 6 மந்த் மால்நரிஷ்ட் சில்ட்ரன் அவங்களும், சிவியர்லி மால்நரிஷ்ட் சில்ட்ரன் பிட்வீன் 6 மந்த்ஸ் டூ 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இது 2மே நமக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ மதர்ஸ் ஆஃப் 0 டூ 6 மந்த் மால்நரிஷ்ட் சில்ட்ரன். ஓகேவா? 0 டூ 6 மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அம்மாக்கள். அதே மாரி 6 மாதம் முதல் 6 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள். இவங்கள தான் இந்த திட்டத்துக்கு கீழ கவனிக்க போறாங்க. அவங்களுக்கு தான் நியூட்ரிஷன குடுக்க போறாங்க. அதுதான் ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பார். ஓகேவா? சரி. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அங்கன்வாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பால்வாடியில என்ன சிலபஸ பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கரிக்குலம். என்ன கரிக்குலம்னா, ஆடி பாடி விளையாடு பாப்பா அப்படிங்கிறது தான் அந்த கரிக்குலம். ஓகேவா? ஆடி பாடி விளையாடு பாப்பா அப்படிங்கிறது எதற்கு கீழ உருவாக்கியிருக்காங்கன்னா, நேஷனல் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் பாலிசி. ஆரம்ப கால குழந்தைகள் கல்வி அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை அப்படிங்கிறது 2013ல இந்திய அரசாங்கத்தால உருவாக்கப்பட்டுச்சு. அந்த பாலிசியோட பேசிஸ்ல நமக்கு ஆடி பாடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற ஒரு திட்டத்த பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது. வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ தமிழ்நாடு. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு. அத உருவாக்கணும் அப்படின்னா, அதுக்கு அங்கன்வாடிகள் தான் வந்து முக்கியமான ஒரு ரோல ப்ளே பண்ணுங்கிறத இந்த இடத்துல இங்கிலீஷ்ல குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஊட்டச்சத்து இல்லா தமிழ்நாடு உருவாகணும் அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லா தமிழ்நாடு உருவாகணும் அப்படின்னா, அதுக்கு அங்கன்வாடிஸ் தான் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. சரியா? அடுத்தது. இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் அத வச்சு தான் பார்க்க போறோம். ஓகேவா? சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் அப்படின்னா, நமக்கு இந்த சிறார் சீர்திருத்த பள்ளிகள் அந்த மாரியான விஷயங்கள பத்தி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? முதல்ல
1887லயே இந்த சிறார் சீர்திருத்த பள்ளி போன்ற விஷயங்கள ஆரம்பிச்ச மாநிலமா யார் இருக்கோம்னா நம்ம தான் இருக்கோம். சரிங்களா? ரிஃபார்மேட்டிவ் ஸ்கூல் அப்டின்னா அதுதான். சரிங்களா? நமக்கு குழந்தைகள் ஏதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள வந்து சீர்திருத்த பள்ளின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ரிஃபார்மேட்டிவ் ஸ்கூல் அப்டின்னு சொல்றோம். 1887லயே உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல தான் அது முதன்மையா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தது தமிழ்நாட்டுல தான். அதே மாரி பார்த்தோம்னா, அந்த மெட்ராஸ் சில்ட்ரன் ஆக்ட் அப்படிங்கிறதும் 1920ல உருவாக்கப்பட்டிருக்கு. ஐ மீன் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? இந்த டிபார்ட்மென்ட்டோட பேரே பார்த்தோம்னா, காலங்காலமா நமக்கு மாற்றம் அடைஞ்சுட்டே வந்திருக்கு. இப்போ என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, டிபார்ட்மென்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சரியா? டிபார்ட்மென்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ். ஓகேவா? சோ அதான் இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வரும். அதுக்கு கீழ. போக்சோ சட்டம் வருது. புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் வருது. இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்டும் வரும் நமக்கு. 1956. சரி வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ மத்திய அரசாங்கம் இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறத 2015ல கொண்டு வந்தாங்க. அதுக்கு கீழ தமிழக அரசாங்கம் அவங்களோட விதிகள 2017ல கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியா 2024ல சமீபத்தில ஒரு திருத்தம் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அத பத்தின சில தகவல்கள். ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுல பார்த்தா ஃபுல்லாவே நமக்கு அடாப்ஷன் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடாப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமீபத்தில பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அடாப்ஷன் அப்படிங்கிறது இந்தியால அடாப்ஷன் நான் பண்ணணும். அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, டைரக்ட்டா நம்ம சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி காரா அப்படிங்கிற அமைப்பை நோக்கி தான் போகணும். அப்படி இல்ல அப்படின்னா, ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டின்னு இருக்காங்க. தமிழக அரசாங்கம் வச்சிருக்காங்க. சாரா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த காரா, சாரானா என்னன்றது தெரியணும். டைரக்ட்டாவே இத குடுத்துட்டு, விரிவாக்கம் குடுத்துட்டு, இதுல எது தவறுன்னு கேட்டாங்கன்னா, நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி, ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. ஓகேவா? இந்தியாவுல இந்தியாவுல முதன்மையா காரா, தமிழகத்துல முதன்மையா சாரா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா? இவங்க மூலியமா தான் நம்ம ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும்னா, இவங்க மூலியமா தான் அடாப்ட் பண்ணணும். இந்த அமைப்புகள்ல போய் பதிவு செஞ்சு, அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா, நமக்கு முன்னாடியே நெறைய பேர் பதிவு செஞ்சிருப்பாங்க. ஸோ, ஒவ்வொருத்தருக்கா குழந்தைகள வந்து குடுத்துட்டே வருவாங்க. ஓகேவா? இந்தியாவுல அஃபிஷியலா நான் போய் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும்னா, இந்த காரா அப்படிங்கிற அமைப்பு, இல்ல சாரா அப்படிங்கிற அமைப்பு கிட்ட தான் போய் நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ, அத பத்தின தகவல்கள நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ, வேற என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம முடிக்கவே போறோம். சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா அப்படின்னா, ஆ 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள நம்ம சில்ட்ரன் சொல்றோம். அவங்க ஏதாவது தவறுகள பண்றாங்க அப்படின்னா, ஒரு அஃபென்ஸ பண்றாங்க அப்படின்னா, அவங்கள தான் என்னன்னு கிளாசிஃபை பண்றோம் நம்ப. சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்றோம். சரியா? ஸோ, அதுதான் அந்த டெஃபினிஷனே குடுத்துருக்காங்க. சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா மீன்ஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுதான். சரியா? அதெல்லாம் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கடைசியா பார்க்குறப்ப நமக்கு முக்கியமான டேஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் குடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, தமிழ்நாடு சைல்டு விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாலியல் வன்முறைகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த காம்பன்சேஷன் குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அது வந்து எதுக்கு கீழ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, போக்சோ சட்டத்துக்கு கீழ தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தகவல தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு சைல்டு விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட். ஓகேவா? அடுத்ததா பாருங்க. தமிழ்நாடு கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். சைல்ட் ரைட்ஸ் கமிட்டி. ஓகேவா? தமிழ்நாடு கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா, 2005ல தான் உருவாக்கியிருக்காங்க. சாரி 2005ல சட்டம் வந்திருக்கும். அந்த சட்டத்தின் அடிப்படையில 2013ல உருவாக்கியிருப்பாங்க. தமிழ்நாடு கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ரைட். ஸோ இந்த இடத்துல உஜ்ஜாவாலா அப்படிங்கிற திட்டம் குடுத்துருக்காங்க. உஜாலா, உஜ்வாலா, உஜ்ஜாவாலா அப்படின்னு 3 திட்டம் இருக்கு. உஜாலா அப்படின்னா நமக்கு அந்த லைட்டிங்க பேஸ் பண்ணி எல்இடி லைட்டிங்க பேஸ் பண்ணி. உஜ்வாலா அப்படின்னா சிலிண்டர் குடுக்கக்கூடிய ஸ்கீம். உஜ்ஜாவாலா அப்படின்னா செக்சுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறத கம்மி பண்றது. ஓகேங்களா? இந்த சென்ஸ் டிராஃபிக்கிங் ஆஃப் வுமன் அண்ட் சில்ட்ரன் ஃபார் கமர்ஷியல் செக்சுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு இத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் உஜ்ஜாவாலா அப்படிங்கிற திட்டம். சரியா? ஸோ அந்த உஜாலா, உஜ்வாலா அதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாரி ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் வந்திருக்கு. ஆ நமக்கு விமன் வந்திருக்கு. சீனியர் சிட்டிசனுக்கும் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இறுதியா பார்க்குறப்ப சைல்டு ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது எப்போலிருந்து தமிழ்நாட்டுல ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 1 ஆகஸ்ட் 2023. சைல்டு ஹெல்ப்லைன்னா நமக்கு தெரியும். என்ன நம்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? 1098. சரியா? அடுத்தது கடைசியா பார்க்குறப்ப இந்த ஸ்பெஷல் டேட்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. என்னென்ன ஸ்பெஷல் டேட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சாரி அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, சோசியல் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மென்ட் அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகேவா?
ஸோ சோசியல் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது 1999ல உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 2002ல. ஸோ அதே மாரி இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னா, சோசியல் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு சொல்ல வந்திருப்பாங்கன்னா, 1999ல உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2002ல அங்க சேர்த்துட்டாங்க. இப்போ சோசியல் ஜஸ்டிஸ் மானிட்டரிங் கமிட்டி சமூக நீதி குழு அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர்னால அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? 2021ல. ஒரு சேர்மன், 7 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஒரு சில அமைப்புகளுக்கு நம்ம சேர்மன், மெம்பர்ஸ்லாம் பார்க்க தேவையில்ல. ஆனா ஒரு சில அமைப்புகள பார்த்தாகணும். அதுல முக்கியமானது சோசியல் ஜஸ்டிஸ் மானிட்டரிங் கமிட்டி 2021ல வந்துச்சு. சேர்மன் ஒருத்தரு, 7 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்து இருக்காங்க. சரியா? இப்பவுமே அவர் தான் வந்து சேர்பர்சனா இருக்காரு. சுப வீரபாண்டியன் அவர்கள். கடைசியா முக்கியமான டேட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. நேஷனல் கேர்ல் சைல்டு டே ஜான்வரி 24. ஸ்டேட் கேர்ல் சைல்டு புரொடெக்ஷன் டே பிப்ரவரி 24. ஜனவரி 24. நேஷனல்னா ஜனவரி. அடுத்தது பிப்ரவரி 24 பார்த்தோம்னா ஸ்டேட். இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே மார்ச் 8 தெரியும். முக்கியமா நமக்கு தெரியாத ஒரு நாள் இதா இருக்கலாம். திருநங்கைகள் தினம். திருநங்கையர் டே அப்படின்னா ஏப்ரல் 15 முக்கியமான ஒரு விஷயம். சரியா? மதர்ஸ் டே நமக்கு தெரிஞ்சதுதான். மே 2 சண்டே. ஆன்டி சைல்டு லேபர் டே ஜூன் 12. எல்டர்ஸ் அபியூஸ் அவேர்னஸ் டே ஜூன் 15. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பெர்சன்ஸ் அக்டோபர் 1. இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டு டேனா அக்டோபர் 11. இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டு டே அக்டோபர் 11. நேஷனல்னா ஜனவரி 24, பிப்ரவரி 24 ஸ்டேட். ஓகேவா? சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 16. அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் நவம்பர் 25. அடுத்தது டவுரி ப்ரொஹிபிஷன் டே நவம்பர் 26. ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் 10. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த டாக்குமெண்ட்டோட கடைசியில இருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்ன தேதிகள் இருக்கு அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட்டு அ நீங்க வேணா இன்னொரு தடவ டவுன்லோட் பண்ணி கூட பாருங்க. ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்னு. ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். சைல்டு ஹெல்ப்லைன்னா 1098. ஸ்டூடண்ட் அண்ட் எக்ஸாம் ஹெல்ப்லைன்னா 14417. சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன்னா 14567. அடுத்தது சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் அப்படின்னா 1930. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பாலிசி டாக்குமெண்ட்ல இருந்த முக்கியமான விஷயங்கள். ஸோ நீங்களும் எடுத்து பாருங்க. ஹைலைட் பண்ண விஷயங்கள பாருங்க. மத்தபடி உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம். சரியா? ஸோ நம்ம அடுத்த பாலிசி நோட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.